ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி கேட்டியா வைஃபைல போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு கனெக்டிங்கோட தான் நம்ம கேட்டியா வைஃபைல போட போகிறோம். தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அதான் டோட்டல் டிஸ்டன்ஸு. தென் இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் 30, இது ரேடியஸ் டயா 65, இது 48, தென் இது 18, இது 16.5, தென் இதோட எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் 22. தென் இந்த கட்டு இந்த போர்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் 59. ஸோ ஆஃப் மட்டும் போட்டுக்கிட்டு இதில் கட் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேடியஸ் 5. இந்த இடத்துல நம்ம மேலே வேணால் ரேடியஸ் 5 கொடுக்கலாம், கீழே கொடுக்க முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேலே மட்டும் ரேடியஸ் 5 கொடுத்துக்கோங்க, அதேமாரி கீழேயும். ஸோ இந்த பார்ட் மாதிரி கீழே கொடுக்கணும். இப்போ டயக்ராம்குள்ளே ஆகலாம். ஃபஸ்ட்டு கேட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெக்கானிக்கல் டிசைன், பவர் டிசைன், தென் கிளிக் ஓகே. தென் இப்போ டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 சர்க்கிள். ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ் 16.4 ஆர் 6 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். 16.5. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டரில் கொடுக்கணும். இது டயாமீட்டர் 18. தென் கிளிக் ஓகே. எக்ஸிட் கொடுத்துட்டு பேடு, தென் லெவலு மிரர் எக்ஸ்டெண்டு, தென் கிளிக் ஓகே. தென் சேம் ஸ்கெட்சு. தென் இப்போ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 35 ப்ளஸ் 61.6 ப்ளஸ் 57.4. தென் என்டர் கிளிக் ஓகே. இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸு. தென் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரேடியஸ் டயா. மொத்தம் டயாமீட்டர் 68. 5 ஓகே, 65. தென் எக்ஸிட்டு, சேம் பேடு, மிரர் எக்ஸ்டெண்டு, தென் கிளிக் ஓகே. ஓகே, தென் சேம் டாப் லைனு. தென் இப்போ ஜூம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு 2Dக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். ஸோ சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ சென்டர் பாயிண்ட்காக நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இது மிரருக்கு ரெஃபரன்ஸ் லைனு ப்ளஸ் சின்னதாக. தென் அதேமாரி இது பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த பக்கம் கொடுத்துக்கலாம். இது கரெக்டாக 38.5. 38.5. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைனு. தென் இது 8 கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஓகே, ஆஃப் செட் எடுக்கணும். ஸோ இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் 77/2. அதேமாரி ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு, சேம் 77. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 77. தென் இதை ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸஸ் போனதை கட் பண்ணிக்கலாம். தென் நார்மல். இப்போது லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன், அதே மாதிரி
ஜஸ்ட்டு ஸோ அது வரைக்கும் தான் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், ஐ மீன் அதோட அந்த அவுட்டர் போர்ஷன் அது. ஸோ சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். தென் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு 2D ஃபில்லட் சொல்லக்கூடாது, கார்னர் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், சேம் வந்து எரேஸ் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு மிரர் தான். ஸோ ஓகே, இங்கே இருக்குது. தென் இந்த லைன் மிரர் லைன். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து சேம் எக்ஸ்ட்ரோடு, இது வந்து 10, சேம் மிரர் எக்ஸ்டெண்டு, டோட்டல் 20 வந்துடும். தென் கிளிக் ஓகே. அதேமாரி இப்போது சென்டரில் ஒரு சர்க்கிள், இது வந்து 45, இதுவும் கான்சன்ட்ரேசிட்டி, கிளிக் ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பாக்கெட்டு அப் டு லாஸ்ட்டு, கிளிக் ஓகே. சேம் இந்த ஃபேஸ் செலக்ட். நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்காக இதை நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், தென் இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இது வந்து ரேடியஸ் 9.9, இதுவும் ரேடியஸ் 9.9. தென் இது வந்து ஜஸ்ட் ஒரு லைனு, இதுவும் ஒரு லைனு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேஞ்சன்சி. இப்போ இதுக்கும் டேஞ்சன்சி தரணும். இப்போது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டா கரெக்டாக வந்துடும். இது வந்து 35. அதே மாதிரி இது வந்து 61.56 தென் இப்போ ட்ரிம் பண்ணும். தென் எக்ஸிட்டு, இது பார்த்தீங்கன்னா 5 டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது 5 எடுத்துக்கும். 10 இருக்கா? தென் எக்ஸிட்டு ஓகே. நீங்கள் அந்த இடத்துல வந்து 5 கொடுத்துக்கோங்க. ஸோ நான் டிஃபால்ட்டு 10 விட்டேன். தென் சேவ் சர்க்கிள், இந்த இடத்துலையும் ஒரு சர்க்கிள், தென் சேம் 9.9, இங்கேயும் சேம் 9.9. இப்போது டேஞ்சன்ட் லைன் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணால் டேஞ்சன்ட் லைன் வந்துடும். இது வந்து 35. அதே மாதிரி இது வந்து 64.6, 61.6. தென் ட்ரிம்மு
இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். தென் செலக்ட் தென் எக்ஸிட். இப்போ பாக்கெட்டு இது வந்து 2 தென் கிளிக் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது 5 கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 5 கொடுத்துக்கோங்க. சென்டர் ஃபில்லட்டு இது வந்து ரேடியஸ் 2 தென் கிளிக் ஓகே. தென் இது வந்து ரேடியஸ் 5 உள்ள தென் கிளிக் ஓகே. ஃபைன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்துடலாம். மெட்டலு நெக்ஸ்ட் அலுமினியம் கிளிக் ஓகே. ஓகே ஃபைன், அது ஒன்றும் தப்பாக ஒன்றும் தெரியல, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாப் லைனு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த கட்டு போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு அந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டு இந்த பக்கம் ஒன்று, ஸோ அதேமாரி அந்த பக்கம் ஒன்று, ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 59. ஸோ ஜஸ்ட்டு பெருசாக போட்டுக்கிட்டு 59/2 கொடுத்துட்டா கூட ஓகே தான். ஓகே கரெக்டு. தென் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவால்வுக்காக. ஓகே தென் நெக்ஸ்ட்டு வந்து லைன் எடுத்துக்கிட்டு தென் ஜஸ்ட்டு இங்கிட்ட வந்து ஒரு லைன் 2Dக்கு மாற்றிக்கிட்டு, ஐ மீன் ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு தென் அதேமாதிரி இங்கிட்ட ஒரு லைன் தென் இப்போ வந்து டிஃபைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து 8 டோட்டலாக வந்து 16. அதேமாதிரி இங்கேருந்து இது வந்து 4 தென் இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 22.5. ஓகே ஜஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் தெரியல, ஸோ ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த பக்கமும் ட்ராக் பண்ணிக்கிறேன். சேம் இங்கேருந்து இந்த பக்கம் ஒன்று, இங்கேருந்து இந்த பக்கம் ஒன்று, தென் இங்கே இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் எக்ஸிட் ஆகிட்டு ஜஸ்ட் வந்து க்ரூவ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து கட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தென் ஓகே இப்போ இன்சர்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போய்கிட்டு மிரரு க்ரூவ் செலக்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஃப்ரண்ட் பிளேன் தென் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கட்டு வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். தென் ஓகே ஃபைன் கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.